அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரி முனைவர் திலகவதி. நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, விடுதலைக்கு பின் தமிழகத்தை ஆண்டவர்கள் பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி 2011ஆம் ஆண்டு வரை தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு 13 பொது தேர்தல்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. ஒவ்வொரு பொது தேர்தல்லையும் பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றிய கட்சி தான் ஆட்சியை நடத்துது. தமிழ்நாடு மாநிலத்திற்கு 2011ஆம் ஆண்டு வரை நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் ஓரிரு முறை தவிர பெரும்பாலும் ஒரே கட்சி தான் பெரும்பான்மை பெற்று ஆட்சி புரிஞ்சு வந்திருக்கு. இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து 2011ஆம் ஆண்டு வரை தமிழ்நாட்டினுடைய முதல் அமைச்சராக மொத்தம் 11 பேர் பணியாற்றி இருக்காங்க. அவங்கள பற்றியும் அவங்க ஆட்சியின் போது செஞ்ச தொண்டுகள் பற்றியும் அருஞ்செயல்கள் பற்றியும் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். முதல் நபர் யார் அப்படின்னா ஓமந்தூர் பி ராமசாமி ரெட்டியார். இந்தியா விடுதலை அடைந்த போது சென்னை மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்தவர் ஓமந்தூர் பி ராமசாமி ரெட்டியார். இவர் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு சட்டம், தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், அனைத்து இந்துக்களும் ஆலயத்தில் வழிபடும் உரிமை சட்டம் இதையெல்லாம் கொண்டு வந்தார். இவர் 1949 மார்ச் வரைக்கும் முதல்வராக பணியில் இருந்தார். அடுத்த நபர் யார் அப்படின்னா PS குமாரசாமி ராஜா. இவர் 1949ஆம் ஆண்டில் சென்னை மாகாண கவுன்சிலுக்கு தேர்தல் நடந்தது. அதில் காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கட்சியில் போட்டி போட்டு வெற்றி பெற்ற குமாரசாமி ராஜா முதல்வராக பொறுப்பேற்றார். சுதந்திர இந்தியாவினுடைய முதல் பொது தேர்தல் நடைபெறும் வரை, அதாவது 1952ஆம் ஆண்டு மார்ச் வரைக்கும் இவர் தான் சென்னை மாகாண முதல்வராக பணியில் இருந்தார். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய நபர் ராஜாஜி. இந்தியா ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை பெற்ற பிறகு இந்திய நாடாளுமன்றத்துக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் 1952 பொது தேர்தல் நடைபெற்றது. சென்னை மாகாணத்துக்கு நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்காத போதும் பல கட்சிகளோட ஆதரவோடு ராஜாஜி 1952 சென்னை மாகாண முதல்வராக பதவியேற்றார். இவர் தம்முடைய ஆட்சி காலத்தில் பண்ணையால் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு ஒன்றை இயற்றினார். அதன் மூலம் விவசாய தொழிலாளர்களுக்கு நன்மை செய்தார். இருப்பினும் அவர் கொண்டு வந்த குலக்கல்வி திட்டம் பெருங்கொந்தளிப்பை மக்களிடையே ஏற்படுத்தியது. இதனால 1954 முதல்வர் பதவியில இருந்தும் காங்கிரஸ் கட்சியில இருந்தும் அவர் விலகிக்கிட்டார். அடுத்து நாம பார்க்கக்கூடிய நபர் யாரு அப்படின்னா கு காமராஜர். ராஜாஜியை தொடர்ந்து சென்னை மாகாணத்தினுடைய முதல்வராக 1954 கு காமராஜர் பதவியேற்றார். அதுக்கு பின்னாடி குடியாத்தம் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டசபை உறுப்பினராக மாறினார். 1954 முதல் 1963 வரை தமிழகத்தினுடைய முதல்வராக பணியாற்றியவர் இவர். 1957 1962 இந்த ஆண்டுகளில் நடந்த பொது தேர்தல்களில் இவர் தலைமையிலான காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. இலவச கல்வி, மதிய உணவு திட்டம், வைகை அணை, மணிமுத்தாறு அணை, சாத்தனூர் அணை, குந்தா நீர் மின் திட்டம் இதெல்லாம் அவர் ஆட்சியில் உருவானது. மேலும் மத்திய அரசிடம் வாதாடி நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம், பெரம்பலூர் இணைப்பு பெட்டி தொழிற்சாலை, திருச்சி பாரத் மிகுமின் நிலையம், ஆவடி கனரக வாகன தொழிற்சாலை, ஊட்டி இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை இது எல்லாத்தையும் அவர் கொண்டு வந்தார். அதனால இவர் பெருந்தலைவர் காமராஜர் என்றும் கர்ம வீரர் காமராஜர் என்றும் அழைக்கப்பட்டார். மூத்தவர்கள் பதவி விலகி கட்சிக்கு பணியாற்றணும் அப்படிங்கிறதுனால புதியவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு வழிவிடணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதன்படி அவரும் பதவியிலிருந்து 1963 விலகி கொண்டார். அடுத்து நாம பார்க்கக்கூடிய நபர் யாரு அப்படின்னா பக்தவச்சலம். காமராசர் பதவியிலிருந்து விலகின பின்னாடி 1963 பக்தவச்சலம் முதல்வராக பொறுப்பேற்று கொண்டார். இவரது ஆட்சி காலத்துல இந்திய எதிர்ப்பு போராட்டம் தீவிரமடைந்தது. மாணவர்கள் எல்லாருமே இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல ஈடுபட்டாங்க. 1963 முதல்
1967 வரை ஆட்சி புரிஞ்சாரு. இவருடைய ஆட்சி காலத்துல தமிழகத்துல கல்லூரிகள்ல தமிழ் வழி கல்வி கற்க வழிவகை செய்யப்பட்டது. அதை ஊக்குவிக்கும் பொருட்டு தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் நிறுவப்பட்டு அதன் வாயிலாக கல்லூரி பாடநூல்கள் தமிழாக்கம் செய்யப்பட்டன. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நபர் சி.என். அண்ணாதுரை. 1967ஆம் ஆண்டு சென்னை மாநிலத்துக்கு 4வது பொதுத் தேர்தல் நடந்தது. அதுல திராவிட முன்னேற்றக் கழகம் பெரும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சது. சி.என். அண்ணாதுரை தான் அதுல முதல்வராக பொறுப்பேற்றார். இவர் 2 ஆண்டுகளுக்கும் குறைவாகவே ஆட்சி செஞ்சாரு. சென்னை மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டியவர் இவர்தான். சீர்திருத்த திருமண சட்டத்தை இயற்றினாரு. தமிழ், ஆங்கிலம் அப்படின்னு இருமொழி திட்டத்தை கொண்டு வந்தாரு. சென்னையிலும் கோவையிலும் ரூபாய்க்கு 1 படி அரிசி கொடுத்து ஏழை எளியவர்களுடைய வறுமை நீங்கிறதுக்கு முயற்சி எடுத்தாரு. 2வது உலக தமிழ் மாநாட்டை சென்னையில நடத்தினாரு. இதுதான் இவரோட ஆட்சியினுடைய அருஞ்சாதனையாகும். இவர் அண்ணா என்றும் அறிஞர் அண்ணா என்றும் அழைக்கப்படக்கூடிய பெருமையுடையவர். 1969ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் நாள் அவர் இவ்வுலகத்தை விட்டு நீர்த்து கொண்டார். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நபர் மு. கருணாநிதி. கலைஞர் என்று சிறப்புடன் அழைக்கப்படக்கூடிய பெருமை வாய்ந்த இவர் அறிஞர் அண்ணாவினுடைய அமைச்சரவையில பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர். அண்ணாவினுடைய மறைவுக்கு பின்னாடி 5 முறை தமிழக முதல்வராக ஆட்சி செஞ்சிருக்காரு. 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி, பெண்களுக்கு சொத்துரிமை, சமத்துவபுரங்கள், கலைஞர் காப்பீட்டு திட்டம், மகளிர் சுய உதவிக்குழு, மிக பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு, பெண்கள் திருமண உதவி திட்டம், குடிசை மாற்று வாரியம், கைரிக்ஷா ஒழிப்பு, பிச்சைக்காரர் மறுவாழ்வு, இலவச கண்ணொளி திட்டம், பட்டப்படிப்பு வரை இலவச கல்வி, பேருந்துகளை நாட்டுடைமையாக்கல், வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்கல், குடிசை வீடுகளை காங்கிரீட் வீடுகளாக கட்டித்தருதல், சமச்சீர் கல்வி உள்ளிட்ட பல திட்டங்கள் இவருடைய ஆட்சி காலத்துல நடத்தப்பட்ட மிகப்பெரிய சாதனையாகும். சென்னையில் உள்ள வள்ளுவர் கோட்டம், அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகம், பூம்புகாரில் இருக்கக்கூடிய கலைக்கூடம், கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலை, இது எல்லாமே கலைஞருடைய புகழை பாடக்கூடிய ஒரு வரலாற்று நினைவு சின்னமாகும். 2010ஆம் ஆண்டுல உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்தினார். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எம்.ஜி. ராமச்சந்திரன். மக்கள் திலகம் என்றும் எம்.ஜி.ஆர். என்றும் அன்போடு அழைக்கப்படக்கூடிய பெருமை வாய்ந்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து தன்னுடைய தலைமையில 1972ஆம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு புதிய கட்சியை தொடங்கினார். 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்று கொண்டார். இவர் இயற்கை எய்தும் வரை அதே பொறுப்புல தான் இருந்தார். பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கக்கூடிய திட்டம், அதனை திறம்பட செயல்படுத்தினார். மாணவர்களுக்கு இலவச உடை, இலவச காலணி, முதியோர்களுக்கு இலவச உடை, இது போன்ற திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தினார். இவர் காலத்துல விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. குடிசையில வாழக்கூடியவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரம் அளிக்க ஏற்பாடு செஞ்சாரு. தந்தை பெரியார் செய்த எழுத்து சீர்திருத்தம் இவருடைய ஆட்சி காலத்துல நடைமுறைப்படுத்தப்பட்டது. இலங்கை தமிழர்களுடைய துயர் தொடை மத்திய அரசோடு இணைந்து செயலாற்றினார். இவர் 1987ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் நாள் உயிர் துறந்தார். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது செல்வி ஜெ. ஜெயலலிதா. 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று செல்வி ஜெ. ஜெயலலிதா தமிழகத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்றார். இவர் ஏற்கனவே 2 முறை தமிழகத்தை ஆட்சி செய்திருக்காரு. தற்போது 3வது முறையாக மாபெரும் வெற்றி பெற்று 2011ஆம் ஆண்டு முதல்வராக இருந்து ஆட்சி புரிஞ்சாரு. இவருடைய ஆட்சி காலத்துல மகளிர் காவல் நிலையம், கோவில்கள்ல அன்னதானம், தொட்டில் குழந்தை திட்டம், மழைநீர் சேகரிப்பு திட்டம், லாட்டரி சீட்டு ஒழிப்பு திட்டம், சென்னைக்கு வீராணம் குடிநீர் திட்டம், கந்துவட்டி ஒழிப்பு சட்டம், சென்னையில் நேரு உள் விளையாட்டு அரங்கம், கோயம்பேடு பேருந்து நிலையம், இது எல்லாமே அவருடைய ஆட்சியில நடைபெற்ற அரிய சாதனைகள். 1995ஆம் ஆண்டு தஞ்சாவூர்ல 8வது உலக தமிழ் மாநாட்டை நடத்தினாரு. 2015ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி அன்று
உடல் நலக் குறைவால் காலமானார். மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.